தமிழ்நாட்டில் எவ்வளவோ மலை பிரதேசங்களை பார்த்துருப்பீங்க. ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறை, ஏற்காடு இந்த மாதிரி. ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியாத ஒரு இடம் இருக்குது. தேனி மாவட்டத்தில் ஒரு மலை கிராமம் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா, தேனி மாவட்டத்திலிருந்து 68 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. தேனியிலிருந்து சின்னமனூர், சின்னமனூர்லேருந்து மலைப்பகுதியில் போனால் 7 மலை கிராமங்கள் இருக்குது. முதல்ல மேகமலை, பச்சைக்குமாச்சி, மணலார், அப்பர் மணலார், வெண்ணியார், மகாராஜமெட்டு, இரவங்கலார், இப்படி 7 மலை கிராமங்கள் இருக்கு. அங்க மொத்தமுமே டீ எஸ்டேட் மட்டும்தான். அப்புறம் அங்க டேமெல்லாம் இருக்கு பாக்குறதுக்கு. கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும் அங்க பாக்குற எல்லா இடங்களுமே. பஸ் வசதி இருக்கு அங்க போறதுக்கு. ஆனாலும் நம்ம தனியா வண்டியில, பைக்ல இல்லைன்னா கார்ல போயிட்டோம்னா அங்க போய் அங்கங்க போறதுக்கு நல்லா வசதியா இருக்கும். அங்க போய் தங்குறதுக்கு இடங்கள், தங்குறதுக்கு காட்டேஜ் எல்லாம் இருக்கு. அங்க போய் புக் பண்ணிட்டோம்னா சாப்பாடுல இருந்து எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கு. ஒரு நாள் 2 நாள் பிளான் பண்ணி அவுட்டிங் போறதா இருந்தா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி ஒரு இடத்துல, மணலார் அப்படிங்கிற இடத்துல, யானை வீட்டு பகுதியிலிருந்து தண்ணியில இறங்கி அடுத்த பகுதிக்கு எப்படி போகுது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். அந்த யானை எவ்வளவு அழகா ஸ்விம் பண்ணி போகுதுன்னு.
எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம். முன்னால அந்த எஸ்டேட்குள்ள யாரும் உள்ள அனுமதி இல்லை. போட்டோ எடுக்கிறதுக்கோ வீடியோ எடுக்கிறதுக்கோ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எந்த அனுமதியும் இவங்க கொடுக்க மாட்டாங்க. இப்போ அதை கவர்மெண்ட் வந்து டூரிஸ்ட் பிளேஸா சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கான வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ரோடெல்லாம் நல்லா போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கண்டிப்பா நீங்க போய் பார்க்கணும். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், மனசுக்கு நிறைவா இருக்கும். கம்மியான செலவுல நிறைவான அனுபவம். கீழ இருந்து நம்ம சின்னமனூர்ல இருந்து அந்த மலை கிராமத்துக்கு போறதே ஒரு புது அனுபவமா இருக்கும். ஏன்னா அங்க அடர்ந்த வனப்பகுதியில தான் நம்ம பஸ் டிராவலே பண்ணுவோம். அதுவே ரொம்ப நல்லா இருக்கும். ஆற கடந்து மேலே ஏறிடுச்சு யானை. மேலே ஏறி தேயிலை தோட்டத்துக்குள்ள யானை நடந்து போகுது அழகா. அதை யாரும் தொந்தரவு பண்ணாத வர அந்த யானை மனுஷங்களை தொந்தரவு பண்ணாது. எல்லாம் யானையை பார்த்து பயந்து ஓடுவாங்க. யானையை பார்த்து பயந்து ஓடுறத விட அதை சீண்டி பார்க்காம இருந்தோம்னாலே யானை நம்மளை எதுவும் பண்ணாது. அது அமைதியா போயிடும். நம்மளை பார்த்து அது பயந்துட்டு போற மாதிரி போகும். அதை வந்து நம்ம அடிக்கவோ துரத்துறதோ இந்த மாதிரி பண்ணோம்னா தான் அது திரும்பி நம்மளே வந்து துரத்திட்டு வருமே தவிர நம்ம அது எதுவுமே பண்ணலைன்னா அதுவும் நமக்கு எதுவும் தொந்தரவு பண்ணாம காட்டுப்பகுதியில போயிருச்சு. யானை அழகா நின்று பாக்குது.